Hello everyone, welcome to the Spoken English Beginners course. We are meeting in the 12th day session. Okay, what we are going to learn today is one of the tense. Day 12 நாங்கள் பார்க்க போகிறது about past continuous tense. நேற்று நீ கால் பண்ணும் பொழுது நான் உறங்கிக் கொண்டிருந்தேன். சென்ற வாரம் முழுதும் நான் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருந்தேன். ஓகே, இந்த மாதிரியாக இறந்த காலத்தில் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்த ஒரு செயற்பாடு. ஓகே, அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் நாங்கள் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நாங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டோம். அதை எங்கே யூஸ் பண்ண வேண்டும்? நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற அல்லது செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆக்ஷனை பற்றி பேசுகிறதுக்காக ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதே போல் தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இறந்த காலத்தில் தொடர்ச்சியாக நடக்கிற விஷயத்தை பற்றி கண்டினியூஸ் ஆக்ஷன்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ண வேண்டும். ஓகே, அதனுடைய சென்டென்ஸ் ஃபார்மேட் முதல்ல சப்ஜெக்ட், அதன் பிறகு ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணப்படுவது வாஸ் அல்லது வர். வாஸ் என்பது ஆம் மற்றும் ஈஸ் என்னுடைய பாஸ்ட் ஃபார்மேட். வர் என்பது ஆ என்னுடைய பாஸ்ட் ஃபார்மேட். வாஸ் அல்லது வர் என்பன ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணப்பட்டு அது பிறகு மெயின் வேர்ப் அதோட ஐஎன்ஜி ஃபார்மில் கொடுக்கப்படும். ஸோ ஐக்கு வாஸ், ஹீ, ஷீ, இட் மற்றும் சிங்குலர் நவுன்ஸ்க்கு வாஸ், வி, யூ, தே மற்றும் ப்ளூரல் நவுன்ஸ்க்கு வர் என்பன ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணப்படும். அதுக்கு பிறகு வரக்கூடியது மெயின் வேர்ப் அதோட ஐஎன்ஜி ஃபார்மேட். ஸ்லீப்பிங், ஸ்டடியிங் இவ்வாறாக வரும். See these examples. I was learning English. I subject, அதன் பிறகு helping verb-ஆக was, பிறகு learn என்பதோட ing format learning. I was learning English. அதனோட மீனிங் நான் ஆங்கிலம் படித்து கொண்டு இருந்தேன். ஓகே, பாஸ்டில் நேற்று அல்லது சென்ற வாரம், சென்ற மாதம், சென்ற வருடம் இவ்வாறாக. இந்த பாஸ்ட் இறந்த காலத்தில் நான் செய்து கொண்டிருந்தேன், நான் இங்கிலீஷ் படித்து கொண்டு இருந்தேன். நெக்ஸ்ட் ஒன், ஹீ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட். ஹீ என்பதற்கான ஹெல்பிங் வேர்ப் வாஸ், பின்பு பிளேயோட ஐஎன்ஜி ஃபார்மேட் பிளேயிங். ஹீ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட், அவன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தான். She was following a course. அவள் ஒரு கோர்ஸ் ஃபாலோ செய்து கொண்டிருந்தாள். It was shouting. அது சத்தமிட்டு கொண்டு இருந்தது. ஓகே, தொடர்ச்சியாக அது சத்தமிட்டு கொண்டு இருந்தது. ஓகே, we were eating pizza. நாங்கள் பீட்சா சாப்பிட்டு கொண்டிருந்தோம். ஓகே, நீ அங்கே வரும் பொழுது நாங்கள் பீட்சா சாப்பிட்டு கொண்டிருந்தோம். ஓகே, we were eating pizza. we என்பதற்கான ஹெல்பிங் வேர்பாக நாங்கள் யூஸ் பண்ணுறது were அப்படின்ட்டு நாங்கள் முன்னாடி பார்த்தோம். ஸோ we were eating. you were working. நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தீர்கள். they were cooking. they were cooking. அவர்கள் சமைத்து கொண்டு இருந்தார்கள். ஸோ இதே சென்டென்சஸை நாங்கள் இல்லை, அதாவது நெகட்டிவாக சொல்வதாக இருந்தால் இந்த வாஸ் அல்லது வர் அப்படின்ற ஹெல்பிங் வேர்புக்கு நாட் இணை சேர்க்க வேண்டும். முதல்ல சப்ஜெக்ட், தென் வாஸ் அல்லது வர், அதற்கு நாட் சேர்த்து, தென் வேர்போட ஐஎன்ஜி ஃபார்மேட். I was not learning English. நான் ஆங்கிலம் படித்து கொண்டிருக்கவில்லை. ஓகே, he was not playing cricket. அவன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கவில்லை. She was not following a course. அவள் ஒரு கோர்ஸ் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கவில்லை.
It was not shouting. அது சத்தமிட்டு கொண்டிருக்கல்ல. It was not shouting. We were not eating pizza. நாங்கள் பீட்சா சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை. ஓகே, we were eating rice. நாங்கள் பீட்சா சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை, நாங்கள் சோறு தான் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். அண்டர்ஸ்டுட்? You were not working. நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கவில்லை. You were just chatting. நீங்கள் பேசிக்கொண்டிருந்தீர்கள். You were not working. You were just chatting. ஓகே, இந்த மாதிரி சொல்லலாம். They were not cooking. அவர்கள் சமைத்து கொண்டிருக்கவில்லை. ஸோ இங்கே was not அப்படின்றத எங்களுக்கு கண்ட்ராக்ட் பண்ணி wasn't என்பதாக யூஸ் பண்ணலாம். அதே போல் were not என்பதை weren't என்பதாக சொல்லலாம். Like this. I wasn't learning English. He wasn't playing cricket. She wasn't following a course. It wasn't shouting. We weren't eating pizza. You weren't working. They weren't cooking. Next, past continuous tenseல வரக்கூடிய helping verbs ஆன was அல்லது were according to the subject was அல்லது were வரும். ஓகே, சென்டென்ஸோட பிகினிங்கில் இந்த was அல்லது were இனி நாங்கள் சேர்த்து சென்டென்ஸை உருவாக்கினோம்டா அது கொஸ்டின் ஃபார்மேட்டாக மாறிடும். லைக் திஸ். முதல்ல was அல்லது were, தென் சப்ஜெக்ட், அடுத்ததாக verbiனுடைய ing ஃபார்மேட். This is a question format of past continuous tense. Was I reading the correct chapter? Was, அதன் பிறகு I, that is a subject. அதன் பிறகு ரீடினுடைய ing format. Was I reading the correct chapter? நான் சரியான சாப்டரை வாசித்து கொண்டு இருந்தேனா? ஓகே, எஸ்டர்டே ஸ்கூலில் டீச்சர் ஒரு சாப்டரை ரீட் பண்ண கொடுத்தா. ஸோ இன்றைக்கு நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறேன், வாஸ் ஐ ரீடிங் த கரெக்ட் சாப்டர் எஸ்டர்டே? நேற்று டீச்சர் கொடுத்த கரெக்டான சாப்டரை தான் நான் வாசித்து கொண்டிருந்தேனா? அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் ஒன், வாஸ் ஹீ பிளேயிங் கிரிக்கெட்? வாஸ் ஹீ பிளேயிங் கிரிக்கெட்? அவன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தானா? வாஸ் ஷீ ஃபாலோவிங் அ கோர்ஸ்? ஓகே, லாஸ்ட் இயர் அவள் ஒரு கோர்ஸ் ஃபாலோ பண்ணி கொண்டிருந்தாளா? அவள் மிகவும் பிஸியாக இருப்பதாக சொன்னாள். ஸோ அவள் ஒரு கோர்ஸை ஃபாலோ பண்ணி கொண்டிருந்தாளா எப்படின்னு நாங்கள் ஒருத்தட்ட கேட்கலாம். வாஸ் ஷீ ஃபாலோவிங் அ கோர்ஸ்? வாஸ் இட் ஷவுட்டிங் ஃபார் ஃபுட்? அது உணவு கேட்டு சத்தமிட்டு கொண்டிருந்துச்சா? were we waiting for the bus? நாங்கள் பஸ் வரும் வரைக்கும் தான் வெயிட் பண்ணி கொண்டிருந்தோமா? were you working? நீங்கள் வேலை செஞ்சு கொண்டிருந்தீங்களா? ஓகே, were you working? were they cooking? அவர்கள் சமைச்சு கொண்டிருந்தாங்களா? were they cooking? ஸோ இந்த கொஸ்டின் சென்டென்ஸுக்கும் எங்களால் WH கொஷின் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸை உருவாக்கி கொள்ளலாம். எப்படி? was I searching the book? நான் புக்கை தேடிக்கொண்டிருந்தேனா? ஸோ திஸ் இஸ் a normal past continuous tense question. இதுக்கு நாங்கள் வாட் சேர்த்து இவ்வாறாக சேஞ்ச் பண்ணால் எப்படி இருக்கும்னு பாருங்கள். வாட் was I searching? நான் என்ன தேடிக்கொண்டிருந்தேன்? do you know what was I searching? நான் எதை தேடிக்கொண்டிருந்தேன் அப்படின்னு உனக்கு தெரியுமா? do you know what was I searching? was he playing cricket? அவன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தானா? what was he playing? அவன் என்ன விளையாடி கொண்டிருந்தான்? where was he playing? அவன் எங்கே விளையாடி கொண்டிருந்தான்? ஓகே, was he playing? அவன் விளையாடி கொண்டிருந்தானா அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கொஷின் வேர்ட்ஸை சேர்ப்பதன் மூலமாக எங்களுக்கு வித்தியாசமான கொஷின்ஸை உருவாக்கலாம். was she following a course? அவள் ஒரு கோர்ஸ் ஃபாலோ பண்ணி கொண்டிருந்தாளா? ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் வாட் சேர்த்தால் வாட் வாஸ் ஷீ ஃபாலோவிங்? அவள் என்ன ஃபாலோ பண்ணி கொண்டிருந்தாள்?
அல்லது வாட் வாஸ் த கோர்ஸ் ஷீ ஃபாலோவிங், அவள் என்ன கோர்ஸ் ஃபாலோ பண்ணி கொண்டிருந்தாள். இவ்வாறு கேட்கலாம். வாஸ் இட் ஷவுட்டிங், அது சத்தமிட்டு கொண்டிருந்ததா. why was it shouting, அது ஏன் சத்தமிட்டு கொண்டிருந்தது. ஓகே, why was it shouting, why என்பது ஏன், அது சத்தமிட்டு கொண்டிருந்தது. were we waiting, நாங்கள் காத்து கொண்டிருந்தோமா. இதுக்கு நாங்கள் why ஏன் என்பது சேர்த்தா why were we waiting, நாங்கள் எதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம். ஓகே, why எதுக்காக, why were we waiting. ஸோ இதே மாதிரியான கொஸ்டின் சென்டென்சஸில் was were அப்படின்ற ஹெல்பிங் வேர்ப்ஸோட நாட் சேர்த்தால் அந்த கொஸ்டின் நெகட்டிவ் கொஸ்டினாக மாறும். ஓகே, wasn't I reading the correct chapter, நான் சரியான சாப்டரை ரீட் பண்ணி கொண்டிருக்கவில்லையா. wasn't he playing cricket, ஓகே, was he playing cricket, அவன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தானா. wasn't he playing cricket, அவன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கவில்லையா. ஓகே, ரெண்டு விதமாகவும் கேட்கலாம். wasn't she following a course, அவள் கோர்ஸ் எதுவும் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கலையா. wasn't it shouting for food, அது உணவு கேட்டு சத்தமிட்டு கொண்டிருக்கலையா. ஓகே, wasn't it shouting, அது சத்தமிட்டு கொண்டிருக்கவில்லையா. weren't we waiting for the bus, நாங்கள் பஸ் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கவில்லையா. ஓகே, நாங்கள் எதுக்காக வெயிட் பண்ணினோம். why were we waiting, பஸ்ஸுக்காக இல்லையா. ஓகே, weren't we waiting for the bus, இந்த மாதிரி கேட்கலாம். weren't you working, நீங்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்கலையா. were you just chatting, நீங்கள் chat பண்ணி கொண்டு தான் இருந்தீங்களா, வேலை பண்ணி கொண்டு இருக்கலையா. ஓகே, weren't you working, were you just chatting. நெக்ஸ்ட், weren't they cooking, அவங்க அப்போ சமைச்சு கொண்டு இருக்கலையா. I thought they were cooking, நான் அவர்கள் சமைத்து கொண்டிருப்பதாகத்தான் நினைத்தேன். weren't they cooking, அப்போ அவங்க சமைச்சு கொண்டு இருக்கலையா. ஓகே, இப்படியாக எங்களால் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் கொண்டு எங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ try to make at least 50 sentences on past continuous tense. So if you think this video is useful to you, subscribe to my channel to get more videos like this. And it's better to click the bell icon, then you won't miss any of the videos. So let's meet in the next session. Until that, take care. Bye-bye.